Hello everyone, this is from Discover Yourself channel. ஸோ இன்றைக்கி நம்ம Discover Yourself சேனலில் தமிழ் மீடியம் சைக்காலஜி மற்றும் தமிழ் மீடியம் காமர்ஸ்க்கான மெட்டீரியல் இப்போ வந்து தயாராக இருக்குது. ஸோ நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ டைப்பிங் ஆகாதனால பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நிறையா டைம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க கீழே தர நம்பரில் வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு பண்ணிடலாம். அதுபோக சைக்காலஜிக்கு கிளாஸஸ் வந்து போய்கிட்டே இருக்குது. அடுத்த பேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி 19 போல் நடைபெறும். அதற்கு முன்னால் ஒரு டெமோ கிளாஸ், ஃப்ரீ டெமோ கிளாஸ் இருக்குது. அதுக்கு அனைத்து சப்ஜெக்டை சார்ந்த நண்பர்களும் நீங்கள் வாங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஜூம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை 11 வரக்கூடிய சண்டே அன்னைக்கு, அதாவது 11 சண்டே வர்ற சண்டே போய் அடுத்த சண்டேயில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதுவாக இருக்கும். இது போக காமர்ஸை சார்ந்த நண்பர்களுக்கும் வந்து கிளாஸஸ் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்களும் வந்து இந்த டெமோ கிளாஸஸ்க்கு ஃபர்ஸ்ட் வாங்க. ஸோ டெமோ கிளாஸஸில் உங்களுக்கு ப்ரைஸஸ் எவ்வளவு அப்படின்ற முழு விவரமும் வந்து உங்களுக்கு தெரிவிக்கப்படும். அந்த 11 நடைபெறக்கூடிய கிளாஸஸில் நீங்கள் பாருங்கள் காமர்ஸ் கிளாஸ் எப்படி நடக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைக்காலஜி கிளாஸஸும் ஒரு ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் நடைபெறும். அதில் உங்களுக்கு ஒரு ஜிஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி படிக்கணும், ஸோ என்ன மாதிரி படித்தா அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சால் தான் நிச்சயமாக வந்து நாம் வந்து போட்டித் தேர்வில் அதிகப்படியான மதிப்பெண்கள் வாங்க வேண்டும். போட்டித் தேர்வில் பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணுறது அப்படின்றது முக்கியமில்லை. யார் மார்க் அதிகமாக வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து வெற்றி நிச்சயம் அப்படின்றது உங்களுக்கும் தெரியும். அதையும் 1 மார்க்கு 2 மார்க்கில் மிஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். அது மட்டும் இல்லை, சிவிக்கு போய் வந்தவங்களுக்கு அதிகப்படியான ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எழுதக்கூடிய நண்பர்கள் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ என்ன தான் வந்து நீங்கள் பிற போட்டித் தேர்வை எழுதினாலும் கூட நம்மளுடைய படித்ததிலிருந்து மட்டும் வரக்கூடியது எக்ஸப்ட் சைக்காலஜி ஜிகே மட்டும்தான். அப்போ சப்ஜெக்டில் ஒரு டெப்த் நாலேஜ் வேணும். அதே மாதிரி எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேலையும் வந்து நமக்கு ஒரு அதிகப்படியான டெப்த் நாலேஜ் இருந்தால் தான் கண்டிப்பாக நாம் வந்து ஜெயிக்க முடியும். சைக்காலஜி புரிந்து கொள்வது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ அதை நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா அதை நிவர்த்தி பண்ண முடியும். அதே மாதிரி நிறையா டெஸ்ட்டும் வந்து அந்த கிளாஸில் வர்றவங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறோம். இதுபோக சைக்காலஜி டெஸ்ட் பேட்ச் மட்டும் என்கிட்ட மெட்டீரியல் இருக்குது, நான் படிச்சுட்டேன், என்னை வந்து ரிவைஸ் பண்ணணும், எக்ஸாம் வரைக்கும் என்னை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றவங்க டெஸ்ட் பேட்சுக்கு வாங்க. காமர்ஸை பொறுத்த மட்டுக்கும் உங்களுக்கு காமர்ஸ் கிளாஸ் மட்டும்தான் கவர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் படிச்சுக்க வேண்டியதான். பிகாஸ் யூ ஆர் ஆல்ரெடி எ மாஸ்டர் இன் த சப்ஜெக்ட். நீங்கள் +2லேருந்து எம்காம் படித்தவங்க தான் வர்றீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு டியூன் பண்ணுறதாக இருக்கும். ஃபோக்கஸிங் ஆன் த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். அது போக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரி படித்தா மதிப்பெண்கள் அதிகமாக வாங்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது பைலிங்குவலாக இருக்கும். தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் கலந்து அந்த சொல்கிற மாதிரி இருக்கும். நிறைய டேர்ம்ஸ் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் தான் வந்து இருக்கும். அதனால் தமிழில் அப்படின்னு சொல்வது அப்படின்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் வந்தீங்கன்னா மெட்டீரியல் நீங்கள் தமிழில் வாங்கிக்கலாம். பட் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தங்கிலீஷில் இருக்கும். இப்போ மார்க்கெட்டிங்னால் அது சந்தையியல் அப்படின்னு சொல்லிக்கலாம். சில கான்செப்டை முழுமையாக அந்த தமிழ் படுத்தி வந்து சொல்வதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது ரெண்டும் சேர்ந்து சொல்கிற மாதிரி இருக்கும். கிளாஸஸ் நல்லா உங்களுக்கு இருக்கும், டியூன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த 2 விஷயத்தையும் மனசில் வச்சுக்கோங்க. எடுத்தோடனே ஆரம்பிக்க முடியாது. நம்மளுடைய கிளாஸஸ் பாருங்கள், டெமோ கிளாஸஸ் பாருங்கள். ப்ரைஸ் அஃபோர்டபுளாக இருக்கும். இன்றைக்குள்ள காலகட்டத்தில் நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது எங்களுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து பெஸ்ட்டாக தருவோம் அப்படின்ற நம்பிக்கை வந்து எங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக அரசு வேலை வேணும், நான் வந்து ஒரு முதுகலை ஆசிரியராக ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுடைய சென்டரை வந்து சூஸ் பண்ணலாம். நிறைய காமர்ஸ் நண்பர்கள் நம்மளுடைய சைக்காலஜி கிளாஸில் சேர்ந்தவங்களே சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருக்கீங்க. ஸோ அதற்கான ஒரு முழு விவரமும் நீங்கள் 11 வரக்கூடிய கிளாஸஸில் கொடுத்துருப்பேன். நான் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜூம் மீட்டுக்கான லிங்க்கு 11 ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு சேர்றதுக்கு வசதியாக இருக்கும். ப்ரைஸ் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ நிறைய நண்பர்கள் அதில் ஒரு கிளாரிஃபிகேஷன்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ப்ரைஸஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஒரு ரிவைஸ் பண்ணிவிட்டு அந்த காஸ்ட் எங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு
மெட்டீரியல் மட்டும் வேணுங்கிறவங்களுக்கு அது என்ன ப்ரைஸஸ், மெட்டீரியலும் கிளாஸஸும் வேணுங்கிறவங்களுக்கு என்ன ப்ரைஸஸ், அந்த மெட்டீரியலில் காமர்ஸ் மட்டுமா அல்லது சைக்காலஜியும் சேர்ந்து இருக்குமா அப்படின்ற பல்வேறு விதமான உங்களுடைய சந்தேகங்களுக்கு வந்து நீங்கள் இந்த டெமோ கிளாஸஸில் விளக்கம் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதனால் நீங்கள் இந்த டெமோ கிளாஸஸ்க்கு வாங்க. அது மட்டும் இல்லை, கூடிய விரைவில் பிஜிடிஆர்பி கால் ஃபார் பண்ணுறதுனால நிச்சயமாக வந்து நீங்கள் ஏதாவது ஒரு எஃபோர்ட் எடுத்தால் தான் ஜெயிக்க முடியும். அந்த எஃபோர்ட்டுக்காக நாங்கள் உறுதுணையாக இருப்போம். தொடர்ந்து இதை உங்களுடைய சைக்காலஜி கிளாஸஸ் வேணுங்கிற அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். காமர்ஸ் கிளாஸ் நண்பர்கள் கீழே தெரிகிற அந்த நண்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். நீங்கள் டெமோ கிளாஸஸ் வந்த பிறகு பேமெண்ட் மோடு மற்ற எல்லா டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு தருவோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிப்ரவரி மிடில் அந்த கிளாஸஸ் வந்து ஆரம்பிக்க மாதிரி இருக்கும். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ண ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷனுக்காக காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.